மாடியில் உள்ள துளசி செடிகளில் பூ எல்லாத்துலேயுமே வச்சிருந்துச்சு. பூவை வந்து கிள்ளி விட்டுட்டு இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, துளசி செடியோட பூவுக்கு வெள்ளைப்பூச்சி, அஸ்வினி பூச்சின்னு எல்லாருமே படையெடுத்து வந்துடுவாங்க. பக்கத்தில் இருக்க செடிகள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடி எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும். ஆனால் கட் பண்ணி விடாததுனால இலையை உதிர்த்து விட்டு அவங்க எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நாட்டு ரோஸு. இதுக்கப்புறம் சம்மர் சீசன் வரப்போது தண்ணி பஞ்சாயத்து செடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லா செடிகளுக்குமே வந்து மூடாக்கு போடுறது வந்து ஒரு சுலபமான வழியாக இருக்கும். தேங்காய் நார் கழிவுகள், காஞ்ச வேப்பிலை சருகு, காஞ்ச வெங்காயத்தாள் சருகு, இது எல்லாத்தையுமே வந்து மூடாக்கு போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் சத்துக்களும் நிலத்துக்கு கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தாழை உங்கள் தொட்டியில் வந்து ஒரு கத்தாழை நட்டு வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக இடம் இருந்துச்சு, அதை நட்டு வச்சிங்கன்னா கத்தாழை வந்து அந்த நீரை சேமிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அது பக்கத்தில் இருக்க எந்த செடியுமே வாட விடாது. பூந்தொட்டிகளுக்கும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நிலத்தில் வச்சுருக்கவங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து 2 ரோஜா பூக்களை பறிச்சுட்டு கீழே கிளம்பிட்டேன். பாய்.